வணக்கம் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூலின் இந்தியன். சக்தி குளோபலூடாக அமெரிக்கா, ஐரோப்பா, அதேபோன்று மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து இணைந்து உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் எமது அவதானம் தலைப்புச் செய்திகள் வசம். தமிழக அகதி முகாம்களில் தங்கியிருந்த 23 இலங்கை அகதிகள் இன்று நாடு திரும்பியதாக மீள்குடியேற்ற அமைச்சர் தெரிவிப்பு. காணாமல் போனோர் தொடர்பில் 48 பேரிடம் இன்று நண்பகல் வரை சாட்சியங்கள் பதிவு. வடமாகாணத்தின் அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் இன்று சபையில் சமர்ப்பிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். தமிழக அகதி முகாம்களில் தங்கியிருந்த 23 அகதிகள் இன்று நாடு திரும்பியுள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சர் தெரிவித்துள்ளது. அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் வசதிப்படுத்தல் மற்றும் ஒருங்கிணைப்பு, சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வளிப்பு, மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சின் வழிகாட்டலுடன் அகதிகள் நாடு திரும்பியுள்ளனர். நாட்டை வந்தடையும் அகதிகளுக்கு அரசினூடாக அனைத்து வசதிகளும் பெற்றுக் கொடுக்கப்படும் எனவும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வளிப்பு, மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். 2011ஆம் ஆண்டு முதல் இதுவரை 5600 அகதிகள் தாயகம் திரும்பியுள்ளதாகவும் மேலும் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்தியாவில் தங்கியுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வளிப்பு, மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் வி.என். சிவஞான ஜோதி மேலும் குறிப்பிட்டார். சங்கானை பிரதேச செயலகத்தில் இடம்பெறும் காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அமர்வில் இன்று நண்பகல் வரை 48 பேரிடம் சாட்சி விசாரணைகள் நிறைவு பெற்றுள்ளன. யாழ் மாவட்டத்தில் 5வது நாளாக இன்று நடத்தப்படும் விசாரணைகளுக்கு 303 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் உதவி அதிகாரி சி. பாலசுப்ரமணியம் குறிப்பிட்டார். இவர்களில் 50 பேர் ஆணைக்குழு முன்னிலையில் பிரசன்னமாகியுள்ளதாக ஆணைக்குழுவின் உதவி அதிகாரி தெரிவித்தார். ஏனைய புதிய முறைப்பாடுகள் தொடர்பில் எதிர்வரும் ஜனவரி மாதம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் உதவி அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். வடமாகாண சபையின் 41வது அமர்வு கைதடியில் உள்ள மாகாண சபை கட்டிடத்தில் அவைத் தலைவர் சி.வி.கே. சிவஞானத்தின் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகின்றது. இன்றைய அமர்வில் வடமாகாணத்திற்கான 2016ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்டம் முதலமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான மேலதிக தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் கதிர்காமத்தையன் ரஜினிகாந்த். வடமாகாண சபையினுடைய 41வது அமர்வு இன்று காலை 9:30 மணியளவிலே அவைத்தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தலைமையிலே ஆரம்பமாகியது. இன்றைய தினம் வடக்கு மாகாண சபையினுடைய 2016ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் சபையிலே சமர்ப்பித்து உரையாற்றினார். அதன் பொழுது உரையாற்றிய முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் வடமாகாண சபை பதவியேற்ற காலப்பகுதியில் காணப்பட்ட நிலைமையில்தான் மக்களுடைய அவலநிலை தற்பொழுதும் காணப்படுவதாக குறிப்பிட்டார். புதிய அரசாங்கமும் மேம்போக்கான நல்லெண்ண சமிக்கைகளை வெளிப்படுத்தினாலும் மாகாண சபையின் மீது கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாகவும் மாகாணத்தின் அதிகாரங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக இதன்பொழுது அவர் குற்றம் சாட்டினார். அதனால் எம்மிடம் உள்ள கருத்து வேறுபாடுகளை மறந்து அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட அனைவரும் கைகோப்போம் எனவும் அவர் இதன்பொழுது அழைப்பு விடுத்தார். அதனைத் தொடர்ந்து வரவு திட்ட விவாதத்திலே கலந்து கொண்டு உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சீனா தவராசா அரச மாற்றம் நல்லாட்சி என்றெல்லாம் பேசுகிறார்கள், இருக்கிற அதிகாரங்களையாவது முறையாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் இதன்பொழுது கேட்டுக்கொண்டார். விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஆளுங்கட்சி உறுப்பினர் எம்.கே. சிவாஜிலிங்கம் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் காரணமாகத்தான் வெளிநாடுகளிலிருந்து முதலீடுகளை செய்ய வந்த சிலரும் திரும்பிச் சென்றுள்ளதாக குறிப்பிட்டார். இஸ்ரேல் என்ற நாடு கிபிட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பண்ணை வேலை திட்டத்தின் ஊடாகத்தான் முன்னேற்றம் கண்டதாகவும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டினார். விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய சர்வேஸ்வரன் அவர்கள் கிராம ராஜ்யத்தை கொண்டு வரப்போவதாக அரசாங்கம் கூறுவதற்கான காரணம் மாகாண சபையை போதும் என்று நாங்கள் ஒதுங்கி அடங்கி போய்விடுவோம் என்று நேற்றுத்தான் என்று குறிப்பிட்டார். வடமாகாண சபையினுடைய 2016ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட விவாதம் தொடர்ந்தும் தற்பொழுது இடம்பெற்று வருகிறது. வடமாகாண சபை பேரவைச் செயலகத்திலிருந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கதிராமத்தையன் ரஜினிகாந்தன். பாராளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ இன்று பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் மீதான 5 வழக்குகளில் தொடர்பிலேயே கொழும்பு பிரதான நீதவான் கிஹான் பிலபெட்டியவினால் இன்று பிணை வழங்கப்பட்டது. இதன் பிரகாரம் வழக்கு ஒன்றிற்கு 10,000 ரூபாய் பிரகாரம் 50,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் 10 லட்சம் ரூபாய் பிரகாரம் 50 லட்சம் ரூபாய் சரீரப்பணையிலும் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் அவருக்கு வெளிநாடு செல்வதற்கும் நீதிமன்றத்தினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக 5 வழக்குகளில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதுடன் அவற்றில் காணப்பட்ட சட்ட சிக்கல்கள் காரணமாக அவருக்கு பிணை வழங்குவதற்கான தேவை காணவில்லை எனவும் குறித்த 5 குற்றச்சாட்டுகளும் திருத்தப்பட்டு முன்வைக்கப்பட்டதால் பாராளுமன்ற உறுப்பினருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் 27ஆம் தேதி பாராளுமன்ற உறுப்பினரை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். வரவு செலவு திட்ட யோசனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை வங்கி ஊழியர் சங்கம் பணி பகிஷ்கரிப்பு ஒன்றை ஆரம்பித்துள்ளனர்.
தனியார் வங்கிகள் உள்ளிட்ட 20 வங்கிகளின் சுமார் 30,000 ஊழியர்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதன் பிரகாரம் வங்கிகளில் இன்று எவ்வித சேவை நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் கேஷா கோரகோட தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான கனடா உயர்ஸ்தானிகர் செலி வைட்டின் இன்று கிளிநொச்சி கரைச்சி பிரதேசத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். கரைச்சி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட மணியங்குளம் பகுதியின் நன்னீர் மீன்பிடியை ஊக்குவிக்கும் வகையில் 60,000 மீன் குஞ்சுகள் இதன்போது வழங்கப்பட்டன. இதன் திட்டத்தினூடாக குறித்த பகுதியில் வாழும் 10 குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவிகள் வழங்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதன்போது கிளிநொச்சி மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 10 சிறிய குளங்களில் நன்னீர் மீன்பிடி ஊக்குவிப்பு திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கைக்கான கனடா உயர்ஸ்தானிகர் செலி வைட்டின் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் நன்னீர் மீன்பிடி திணைக்கள அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. மகளிர் அரணை உருவாக்கி தேசத்தை வலுப்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விழிப்புணர்வு திட்டம் கற்பட்டி மற்றும் மாத்தறை பகுதிகளில் இன்றும் முன்னெடுக்கப்பட்டது. சமத்துவம், பாதுகாப்பு மற்றும் வலுவூட்டல் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த தெளிவூட்டல் நிகழ்ச்சி 13வது நாளாக இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி சிரச ஊடக வலையமைப்புகள் முன்னெடுக்கும் இந்த மகத்தான சமூக பணியில் இலங்கை போலீசாரும் இணைந்து கொண்டுள்ளனர். கற்பட்டி பிரதேச செயலகத்தில் இன்று காலை 9 மணியளவில் மகளிருக்கான அரண் செயற்றிட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கற்பட்டி நகரின் தெரிவு செய்யப்பட்ட பல பகுதிகளில் பெண்கள் தெளிவூட்டல் நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நம்மை காக்கும் ஜீவநதியே, பணிந்த மனம், உயர்ந்த குணம் தரும் மாற்றமே, உண்மை வரம் நன்மை தரும் பெண்ணின் ஏற்றமே. இந்த செயற்திட்டமானது சக்தி ஏபம் சக்தி தீவியால் முன்னெடுக்கப்பட்டது. மிகவும் எனக்கு சந்தோஷம். இதேபோல எமது பிள்ளைகளின் உரிமைகளும் பெண்களது உரிமைகளும் என்றென்றும் அழியாது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்று கல்பிட்டிக்கு வருகை தந்திருக்க மகளிர் அணி அரண் எனும் திட்டத்தினை உருவாக்க வந்திருக்க சிரச சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் நிறுவனத்துக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்களுக்கான பாதுகாப்பு, அங்கீகாரம், வலுவூட்டல் என்பனவற்றை தெளிவுபடுத்தி 13வது செயல் திட்டமாக அவர்களை ஒன்றிணைத்து தற்பொழுது கல்பெட்டியில் இருக்கும் பிரதேச செயலருக்கு முன்பதாக எங்களுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் நடைபெற்று வருகிறது. பல பெண்கள் எங்களுடன் கைகோர்த்து அவர்களுடைய பங்களிப்பை எமக்கு அளித்திருக்கிறார்கள். இந்த மாதிரி இன்னும் பல பெண்களை நாம் எதிர்பார்த்து நிற்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான விடயங்கள், அவர்கள் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறார்கள் என்பனவற்றை அவர்களுடைய கைப்பட எங்களுக்கு எழுதி தரும் பொழுது அதை நேரடியாக அரசாங்கத்திற்கு ஒப்படைக்கும் நடவடிக்கைகள் கூட நடைபெற்று வருகிறது. தொடர்ந்தும் இந்த செயலமர்வு நாளைய தினம் சிலாபம் நகரில் நடைபெற காத்திருக்கிறது. இப்படிப்பட்ட பல பெண்களை நாம் எங்களுடன் பங்களிக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய தினம் எம்முடன் இவ்வளவு பெண்கள் கலந்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அவர்களுடைய தேவைகளையும் அவர்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒன்றிணைந்து அரணி உருவாக்குவோம் செயற்திட்டம் நாளைய தினமும் தொடர்ந்து நடைபெறுகிறதாகவே சிலாபத்தில் இருக்கும் அனைத்து பெண்களையும் எங்களுடன் கைகோர்த்து உங்களுக்கான தேவைகளை பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு நிற்கிறோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கல்பெட்டியிலிருந்து சுமந்திரன் ஹம்சி. மாத்தறை பிரதேசத்தில் உள்ள மகளிர் அமைப்புகளின் பங்கு பெற்றுதலுடன் இந்த செயற்றிட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மகளிர் அரண் செயற்றிட்டத்தில் பெருமளவான பெண்கள் கலந்து கொண்டிருந்தனர். உலகின் அசைவை உடலில் சுமந்து படைக்கும் தேவ வடிவே. அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய நாளிற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை 8 மணிக்கும் மணித்தியால செய்தி 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.